எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல வரம்பு மீறி பேசிட்டாங்களா? உதயநிதி ப்ரோ, உங்க தாத்தா விட இந்த சட்டமன்றத்துல யாரும் வரம்பு மீறவே முடியாது. துளி அளவு கூட வரம்பு மீறி பேசுறதோ, வரம்பு மீறி நடந்துக்கிறதோ, வரம்பு மீறி செயல்படுறதோ உங்க தாத்தா விட இங்க மிஞ்ச ஆள் யாருமே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு மக்களே உங்களுக்கும் தான் ஞாபகப்படுத்துறேன் ஒரு 3 விஷயம். அனந்த் நாய்க் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. அவங்க கேட்காங்க, உங்க திராவிட நாடு எங்க அப்படின்னு. அப்போ உதயநிதி தாத்தாவாகிய கலைஞர் கருணாநிதி அவங்க சொல்லியிருக்காங்க, உன்னுடைய பாவாடை நாடாவை அவிழ்த்து பார் உள்ளே தெரியும் அப்படின்னு. இதே சட்டமன்றத்துல வச்சு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு தலையில உடைஞ்சு ரத்தம் வந்திருக்கு, மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்திருக்கு. அதுக்கு இதே கருணாநிதி சொல்லியிருக்காரு, நல்லா உற்று பாருங்கள், உடைந்தது மண்டை உடைந்த ரத்தம் அல்ல, மாதவிடா ரத்தமாக இருக்கும் அப்படின்னு. 1989 மார்ச் 25 தங்க தாரகை ஜெயலலிதா அம்மாவுக்கு இதே சட்டமன்றத்துல என்ன கொடுமை நடந்தது ஞாபகம் இருக்கா? ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம செருப்பால் அடிச்சு சேலை அவுத்து முடிய பிடிச்சு ஆஞ்சி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இதை விடையா இன்னொருத்தவங்க வர போறாங்க பிறந்து? ஆல்ரெடி ஒருத்தன் எல்லாத்தையும் செஞ்சு அவங்களையும் 70 வருஷம் ஆட்சியால வச்சிருக்கோம் பாத்தீங்களா? நம்மள முதல்ல செருப்பால் அடிக்கணும். இவங்களை பேச வைக்கிறோம் பாத்தீங்களா? அதுக்கும் நம்மள காரி துப்பிக்கணும். நம்ம குடுக்கிற இடம் அப்படி. மக்களாகிய நம்ம ஓட்டு போட்டு நம்ம இடத்துல உட்கார வச்சா நம்மளையே பாக்குறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. கொஞ்சமாவது சிந்திங்க. அவங்களுக்கு நீங்க பேசுறீங்களா, நியாயமா பேசுங்க. சூழி முண்டை உனக்கும் சேர்த்துதான், சரியா? உனக்கு அவுத்து பார்க்க சொல்லி இருந்தாலும், உன் மண்டை உடைஞ்சதுக்கு அந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும், உன்னை கூட்டு வச்சு இந்த மாதிரி செஞ்சிருந்தாலும் நீ சும்மா இருந்திருப்பியா? இப்போ பேசு. நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில சொல்லு.